ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்பமான வாழ்க்கை வேண்டும். எப்பொழுதும் நான் ஏதோ ஒரு கவலையோடு இருக்கிறேன். எனக்கு இன்பமே கிடைக்கவே இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன் சாயி? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளை தருகிறீர்கள், இன்பத்தை தராமல் என்று என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்த உனக்கு நான் இன்பமான விஷயத்தை செய்யவே வந்துவிட்டேன் தங்கமே. காலம் முழுவதும் நான் உன்னை அளவைத்து கொண்டே இருப்பேன் என்று நினைத்தாயா? நான் உன்னை காலம் முழுவதும் அளவைத்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டேன். உனக்கு இன்பத்தை தான் தருவேன். சில சமயம் உனக்கு சோதனைகள் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சாதிக்க வைப்பேன். காலம் காலமாக நான் உனக்கு பல திட்டங்களை போட்டு வைத்து ஒவ்வொன்றாக செய்து வைத்துக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை நினைத்து இதுதான் வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்து விடாதே. இதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நீ நல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையில் நீ எல்லோருக்கும் நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். உனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ எப்பொழுதும் உன்னை பற்றி யோசிப்பதை விட உன் குடும்பத்தில் இருப்பவர்களை பற்றி அதிகமாக யோசிப்பாய். அவர்களுக்கு நான் இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை எல்லாவற்றையுமே சரியாகவே நீ செய்து கொடுப்பாய். ஒரு முறை கூட எதையுமே நீ குறை வைத்தது கிடையாது. என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று போராடுகிறார். சில பேர் அதை என்ன சொல்கிறார்கள் என்றால், சுயநலவாதி, அவருடைய குடும்பத்திற்கு செய்கிறாள் என்று. ஆனால் சொல்பவர்கள் மற்ற குடும்பத்திற்கு தூக்கியா எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார்கள். அவரவர் குடும்பத்திற்குத்தானே எல்லாம் செய்கிறார்கள். உழைப்பதும் அவர்களுடைய குடும்பத்திற்குத்தான். எது செய்தாலும் அவர்கள் குடும்பத்திற்குத்தானே செய்கிறார்கள். ஆனால் நீ உன் குடும்பத்திற்கு செய்தால் மட்டும் இவள் சுயநலமாக அவருடைய குடும்பத்தை மட்டுமே பார்க்கிறார், மற்றவர்களுடைய குடும்பத்தை பார்க்க மாட்டேன் என்கின்றார் என்று ஏதேதோ சொல்வார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. பார்த்தியா தங்கமே, நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்பதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு தகுந்தது போல அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிதான், அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அது எந்த விஷயமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் அதை எப்படி கையாள வேண்டும் என்பது உனக்கு தெரியும். அதனால் இவர்கள் இதை சொல்கிறார்கள், அதை சொல்கிறார்கள் என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்பதை மட்டும் பார்த்து அந்தந்த விஷயங்களை செய்ய ஆரம்பி. அதை விட்டுவிட்டு நாம் செய்யும் விஷயங்கள் மற்றவர்களுக்கு பிடிக்குமா, மற்றவர்களுக்கு பிடிக்காதா, இதெல்லாம் போட்டு நீ ஒரு பொழுதும் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருப்பதினால் எல்லாமே எனக்கு தெரியும். நீ நல்லதுதான் செய்கிறாயா, இல்லை மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறாயா, எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்னிடம் எதையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ நினைப்பாய், நாம் தவறு செய்தால் சாய் நம்மை தண்டித்து விடுவாரா என்று நீ எப்பொழுதும் கேட்பாய். தங்கமே, அப்படி நினைக்காதே. நீ தவறு செய்கிறாயா, இல்லை சரியான விஷயத்தை செய்கிறாயா என்பது எனக்கு தெரியும். உன்னை தண்டனை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்பது எனக்கு தெரியும். இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எந்த ஒரு தவறையுமே செய்யவில்லை. போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினைதான் உன்னை சுற்றி கொண்டு இருக்கிறது தவிர இந்த ஜென்மத்தில் நீ தவறு செய்தாய் அதனால்தான் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது கிடையாது. மற்றவர்கள் சொல்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, இவள் செய்கிறாய், இதற்குத்தான் இவள் அனுபவிக்கிறாய் என்று. நீ இப்பொழுது எந்த தவறையும் செய்யவில்லை. போன ஜென்மத்தில் செய்த விஷயத்தினால் நீ அந்த கர்ம வினையை அனுபவிக்கிறாய். ஆனால் மற்றவர்களுக்கு சில விஷயம் தவறாக தெரியும். அவரவர்களுக்கு தவறாக தெரியும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தவறாகத்தான் இருக்கும் என்பது கிடையாது. ஒருவன் பார்க்கும் ஒருவனுக்கு நீ செய்யும் விஷயம் தவறாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய பார்வைக்கு நீ செய்யும் விஷயம் சரியாக இருக்கும். இதில் யாருடைய பார்வையை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும்? என்னுடைய விஷயத்தை தானே. நான் தானே உனக்கு நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையே பார்த்து உனக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றால் நல்லது, கெட்டது செய்ய வேண்டுமென்றால் கெட்டது என்று பார்த்து நான் தானே செய்ய போகிறேன். மற்றவர்கள் யாராவது செய்ய போகிறார்களா? இல்லையே. மற்றபடி எதற்காக கவலைப்படுகிறாய்?
பொறுத்திரு, வாழ்வில் எல்லாம் நடக்கும். உன்னை விட்டு போனவன் போகட்டும், வருபவன் வரட்டும், எதுவாக இருந்தாலும் விடு. தப்பாக பேசுவார்களோ இதெல்லாம் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் நிச்சயமாக. நீ ஒவ்வொரு முறையும் எப்பொழுதும் மற்றவர்கள் மற்றவர்கள் என்று நினைக்கிறாய். மற்றவர்களை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாதே. சேர்க்காதே சொல்வது எப்படி என்றால், தவறான ஒரு விஷயம் நீ சரியான விஷயம் செய்தாலும் அவர்கள் தவறு 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 என்று சொன்னால் அவர்களை சேர்க்காதே. ஒரு விஷயத்தை நீ தவறாக செய்கிறாய், உனக்கே குழப்பமாக இருக்கும் சில சமயம், இது சரியான விஷயம்தானா என்று. அப்பொழுது உன் மனநிலைமையை புரிந்து கொண்டு, உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு, அதற்கான நல்ல விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள், சொல்கிறார்கள் பார், அவர்களை கூட நம்பலாம். நீ எது செய்தாலுமே இது செய்யாதே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் வேண்டாம், இப்படி சொல்பவர்களை நம்பாதே, வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நிம்மதியானது உனக்கு நான் தருவேன். அதுபோல நீ தவறான விஷயம் செய்தாய், ஆனால் எனக்கு அது தெரிகிறது என்றால் நிச்சயமாகவே அந்த தவறிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். மற்றபடி வேறு யார் எது சொன்னாலும் தேவையில்லாமல் குழம்பி தவிக்காதே. உன் வாழ்வில் நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்வில் எது நல்லது, எது கெட்டது, எதை கொடுக்கலாம், எதை கொடுக்கக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். அதுபடிதான் நான் கொடுக்கிறேன். நான் யாருடைய பேச்சையும் கேட்பது கிடையாது. மற்றவர்கள் உனக்காக வேண்டினால் கூட எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தர வேண்டும் என்றால் மட்டும்தான் தருவேனே தவிர, மற்றபடி அவன் உனக்காக வேண்டிவிட்டான், இவன் உனக்காக வேண்டிவிட்டான், நீ உனக்காக வேண்டுகிறாய் என்பதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு எது கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். அதுபடியே நான் செய்வேன். புரிகிறதா? நம்பிக்கையை வைத்துக்கொள். மனதில் எப்பொழுதும் நிம்மதியை வளர்த்துக்கொள். எக்காரணம் கொண்டும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நான் உனக்கு துணை இருப்பேன். எல்லா நேரத்திலும் இன்பமானது இனி உனக்கு கிடைக்கும். நீ துன்பத்தை எல்லாம் அனுபவித்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டும்தான் கிடைக்கும். பல பேர் பலவிதமான வார்த்தைகளை, கஷ்டமான வார்த்தைகளை சொல்லி உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். உன் மனம் கலங்கி நிற்கலாம். ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்திய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நான் நல்ல விஷயங்களாக மாற்றி தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை பெறப்போகிறாய். நீயாக எதையும் போட்டு குழப்பிக் கொள்கிறாய், அவ்வளவுதானே தவிர நீ எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை வாழ்க்கையில் பார்க்க போகிறாய் தெரியுமா? இதற்கு முன்பெல்லாம் நான் ஒரு விஷயத்தை சொன்னால் சரி சாயி என்று ஏற்றுக்கொள்வாய். இப்பொழுது மன உளைச்சலினாலேயே நான் சொல்வதையெல்லாம் எப்படி தெரியுமா சொல்கிறாய்? நீங்கள் செய்யுங்கள், நான் உங்களை நம்புகிறேன் என்று. நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகும் விஷயங்கள் அனைத்தும் இன்பமான விஷயங்கள் தான். இனிமேல் பிறக்கப் போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு இன்பமான நாட்கள் மட்டும்தான். யாரும் இனிமேல் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தவே முடியாது. உன் வாழ்வில் நீ நிம்மதியாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். எல்லா இடத்திலும் என்னுடைய கருணை பார்வை உனக்கு இருந்து கொண்டு, உனக்கான எல்லா விஷயங்களும் படிப்படியாக நடந்து கொண்டு, உனக்கு தேவையானதுகளை கொடுத்து கொண்டு இந்த சாய் இருப்பேன். இந்த சாயாகிய நான் உனக்கு இனி எல்லா இடத்திலும் திருப்திகரமான வாழ்க்கையை மட்டுமே அள்ளி அள்ளி தருவேன். புரிகிறதா? சந்தோஷமாக இரு. இனி எல்லாம் நானே உனக்கு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.